Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னைக்கு 11 மணியோட க்ளோஸ் ஆகுது. 6ஆம் தேதி 11 மணியோட நமக்கு தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் க்ளோஸ் ஆகுது. ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் மீண்டும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கு. 9ஆம் தேதி ரிசல்ட் வருது. அதே நேரத்தில் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 9ல இருந்து 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இடையில ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ரிசல்ட்டை பொறுத்து தான் தமிழ்நாடுடைய ரிசல்ட் மாறுபடும். அப்போ ஆல் இந்தியா கோட்டால இந்த வருஷம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தமிழக மாணவர்கள் எப்படியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கிற குழந்தைகள் அவங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இந்தியா கோட்டால எடுத்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா இந்த வருஷம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால நல்ல மார்க் வாங்கியிருக்கிற குழந்தைகள் நீங்க ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுங்க. உங்களுக்கு பிடித்த கல்லூரி, அது எந்த கல்லூரியாவான இருக்கலாம், எம்எஸ்சி, ஸ்டான்லி, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், திருநெல்வேலி, எந்த கல்லூரியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்க ஆல் இந்தியா கோட்டால எடுத்துட்டு ஸ்டேட் கோட்டால நீங்க இடத்தை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழக மாணவர்கள் பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது உங்களுடைய விருப்பமான கல்லூரி எடுத்தான், அது உங்களுக்கு விருப்பமில்லாத கல்லூரி எடுக்க சொல்லல. இது ஒரு அன்பான வேண்டுகோள், பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோளா நமக்கு நல்ல மார்க் எடுத்துக்கிற குழந்தைகளை வைக்கிறோம். பட் தமிழ்நாடு கவுன்சிலிங் ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ரவுண்ட் 2 கவுன்சிலிங், இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எந்த மாதிரி மார்க் வரை கிடைக்கும், ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எந்த மாதிரி மார்க் வரை கிடைக்கும், என்ன கட் ஆஃப் தேவைப்படும், என்ன ரேங்க் தேவைப்படும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன ரேங்க் தேவைப்படும் அப்படிங்கிற டீடைல் வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு கல்லூரிக்கும் என்ன ரேங்க் தேவைப்படும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்றோம். அப்போ 2025 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அதுக்கு வந்து ஒரு பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரிக்கு 1346 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரேங்க் ஜென்ரல் ரேங்க் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் 537 நமக்கு க்ளோஸ் ஆகலாம். ரவுண்ட் 1 ஓப்பன் கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 537 க்ளோஸ் ஆகலாங்க. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 1414 அல்லது 920 இந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1535 வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 530 வரைக்கும் ரவுண்ட் 2ல வாய்ப்புகள் இருக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. இதெல்லாமே எதை பொறுத்து இருக்கு, ஆல் இந்தியா கோட்டால எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்கிற பொறுத்து தான் இந்த ரவுண்ட் 2 மாற்றங்கள் இருக்குங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம். 1948 லாஸ்ட் இயர் 1948 க்ளோஸ் ஆச்சு. 507 மார்க் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் ஒரே மார்க்ல நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நிறைய அந்த டை பிரேக்கிங் ரூல்ஸ் தான் பேசும். அப்போ செகண்ட் ரவுண்ட்ல 2020 வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டால எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா 506 வரைக்கும் வருங்க. ஒரு மார்க் தான் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரவுண்ட் 1க்கு ரவுண்ட் 2 கிடையல. மேபி இது 507ங்கிறது 508 வந்தா 508, 507. ஸோ இதில் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு மார்க் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 507 வரலாம், 508 வரலாம், அதே மாதிரி 506 வரலாம், 507 வரலாம். இந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 195, இது 195 இருக்கலாம், 192 இருக்கலாம், 183 இருக்கலாம். இது கொஞ்சம் மாறுபடும். ஆல் இந்தியா கோட்டால எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போறாங்கிறத பொறுத்து மாறுபடும். 504ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரவுண்ட் 1. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 502, 200 ரேங்க் வரைக்கும் வரலாம். அப்போ 502 லாஸ்ட் இயர் 205 வரைக்கும் 208 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட்ல வந்ததுங்க. ஸோ இதெல்லாமே ஆல் இந்தியா கோட்டால மாணவர்கள் எடுத்துட்டு போனாங்கன்னா இந்த 195 அப்படிங்கிறது 200 மாறலாம், 205 மாறலாம், 208 மாறலாம். இதெல்லாமே மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டால எடுத்துட்டு போறதை பொறுத்து மாறுபடும். அப்போ 502 ஒரு 2 மார்க் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இது 504 இருக்கலாம், 505 கூட வரலாம். இதெல்லாம் உத்தேசமா நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்து இருக்குங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1071 ரவுண்ட் 1ல, 497 ரவுண்ட் 2ல 1090, மேபி இது 1100 வரைக்கும் போகலாம். அப்படி போனாலுமே மார்க்ல பெரிய மாற்றம் இருக்காது. 496ல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஒரு மார்க் அல்லது 2 மார்க் தான் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரவுண்ட் 1க்கு ரவுண்ட் 2 கிடையல. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 665 அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க் இருக்கிற பட்சத்தில் 441 மார்க்ல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2ல 700 வரைக்கும் போனா 439. இது லாஸ்ட் இயர் 727 வரைக்கும் கூட போனதுங்க. அப்போ இதெல்லாமே ஆல் இந்தியா கோட்டானுடைய மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி எடுத்துட்டு போறாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்கும் கூட மாறுபடலாம். அப்போ இந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு எஸ்சி கேட்டகரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 125 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 400 ரவுண்ட் 2ல பெரிய மாற்றங்கள் இருக்காது எஸ்சிஏ கேட்டகரிக்கும். எஸ்டி கேட்டகரிக்கும் 43 ரேங்க் அல்லது 45 ரேங்க், லாஸ்ட் டைம் 31 ரேங்க் வரைக்கும் போனது. அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா சேஞ்சஸ் வரலாம். அதை டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணலாங்க. அப்போ இந்த ரவுண்ட் 1 கட் ஆஃப் அப்படிங்கிறது விரைவில் நமக்கு தெரிய வரும். இது ரவுண்ட் 2 கட் ஆஃப். ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு ஒரு மார்க் அல்லது 2 மார்க் தான் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க ரேங்க்ல இருந்து ஒரு 10 ரேங்க்ஸ் 20 ரேங்க்ஸ் வரைக்கும் மாறுபடலாம். இது ஒரு வருஷம் மாறுபட்டு இருக்கு. 2020 வந்திருக்கு, 2038 வந்திருக்கு, 2070 வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே எப்படி மாறுபடும் அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டால ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறது பொறுத்து மாறுபடுங்க.
பிரைவேட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பியூர்லி பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுங்க. அப்போ ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம எடுத்துட்டு சேராமலும் விடுவாங்க. அப்போ இந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கும்போது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும், ரேங்க்கும் மாறுபடும். ஒவ்வொரு வருடம் ஃபினான்ஷியல், அதாவது குடும்ப பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். இதெல்லாம் ஒரு லாஸ்ட் இயருடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு 5774 முடியுது அப்படின்னு 481 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பன் கேட்டகரிக்கு 481 வரைக்கும் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி சொல்றோம். பிசிஏ அதே மாதிரி ரவுண்ட் 2 கட் ஆஃப் பொறுத்து 477 வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டி, நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கான கட் ஆஃப். இதை விட அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னா பிசிஏ பொறுத்த வரைக்கும் 3649 3650 இருந்தால் ரவுண்ட் 1ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 3950 வரைக்கும் போகலாம். அப்போ 469. அப்போ 4000 ரேங்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிசிக்கு கிடைக்கிறதுக்கு. கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த வரைக்கும் 4000க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதா சேஃப். 4000க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டு போவாங்க. எடுக்க முடியல, நான் படிக்க வேண்டாம் நினைக்கிறேன், ரிப்பீட் போறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மனப்பான்மை, அதாவது பெற்றோருடைய குழந்தைகளுடைய பொருளாதார சூழ்நிலை, நான் ரிப்பீட் போறேன், எனக்கு இந்த வருஷம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த ரேங்க்ல மாறுபடும், இந்த கட் ஆஃப்ல மாறுபடுது. இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் உத்தேசமா லாஸ்ட் 2 years எப்படி இருந்து அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சொல்றோம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 366 470, 397 466. அப்போ இந்த 396 397 ரேங்க் அப்படிங்கிறது 400 போகலாம், 380 வரலாம். இதெல்லாம் சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடுங்க. அப்போ 470 466. அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கிடையல. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1916 2010. அப்போ எம்பிசி அப்படின்னா 2000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 1308 404 மார்க்குங்க. 1440 398. அப்போ பாருங்க 1500க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பாருங்க எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 269 355 மார்க்ல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 300 மேக்ஸிமம் 300 போச்சுன்னா 348 மார்க்ல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 5 மார்க் அல்லது 2 மார்க் 7 மார்க். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 88 358 104 ரேங்க் வரைக்கும் போனா 339. பாருங்க ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 6000 ரேங்க்ல ரவுண்ட் 2ல இருக்கணும். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 4000 ரேங்க்குள்ள இருந்தா நமக்கு சேஃபா இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 400க்குள்ள இருக்கணுங்க. அதுக்கு மேல போகுதா அப்படின்னா அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2000 ரேங்க் அப்படிங்கிறதா சேஃப். அதுக்கு பின்னாடி போகுதா அப்படின்னா ஃபினான்ஷியல் சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறுங்க. அப்போ ரிப்பீட் போறாங்களா 1440. அப்போ 1500க்குள்ள இருந்தால் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 1450 இருக்கலாம், 1480 இருக்கலாம், 1400லையும் க்ளோஸ் ஆகலாம். அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 300 ரேங்க், எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 100 ரேங்க். ஸோ இது வந்து ரவுண்ட் 2, இது ரவுண்ட் 1. அப்போ ரவுண்ட் 1ல கண்டிப்பாக ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால பிசிக்கு 3650 நமக்கு சேஃபாக இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 360 370. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1900. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1300. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2060 70 ரேஞ்சில் இருக்கலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 ரேங்க் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த ரேங்க் தான் முக்கியம். அப்போ இந்த ரேங்க்ல ஒரே ரேங்க்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சார் அப்படின்னா அது டைப் பிரேக்கிங் ரூல்ஸை பொறுத்து மாறுபடுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸ்க்கும் என்ன கட் ஆஃப் தேவைப்படும், என்ன மாதிரி மாடலோடைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் நிறைய டிஃபரன்ஸ் வராதா சார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். அதுக்கான ஆதாரங்களோடு உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவு பண்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.